எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சர்ச்சுக்கு கிளம்பிட்டாங்க, ரெடி ஆகியாச்சு. இன்றைக்கி சண்டே. இப்போது வெதர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -6 இருக்குது வெளியே. செம்ம குளிர். சென்டிகிரேடில் -6 இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். மார்னிங் மாதம் போயிட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கி ஃபுல் டே இருக்குமே அப்படின்னு நினச்சோம். அண்ட் இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog-ஆ தான் இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்கார்ஃபு அழகாக இருக்கா? நானே தான் பண்ணேன். எனக்கு ஒரே ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் வின்டர் டைமுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதான்னு. ஸோ இனி நெக்ஸ்ட் ஒன் வேறு பண்ணிகிட்ருக்கேன், அதையும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். சரி வாங்க வீடியோ கேட்கலாம். What do you want to say? அவளை ரெக்கார்ட் பண்ணலீங்களாமா? நான் வெளியவே நின்னுட்டு ரெக்கார்ட் பண்ணேன். என்ன ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு கேட்க. Mommy, I thought that scarf is for me. Which one is now the scarf is for you? I thought I'm making the other one for you. No, that one. I thought you said you know no to this one. No, that one. Mommy is making a light colored one Kanna for you. No, I like that one. I want that. நீங்க மாமி கிட்டதே எல்லாமே வேணும் இருக்கு. சரி நான் தரேன். அவளுக்கு இந்த ஸ்கார்ஃப் வேணுங்களாம். நான் இது எனக்கு நீ ஸ்டிச் பண்ணேன்னு நினைச்சேன் அப்படிங்கிறா. சரி தங்கம், you can take it. So then mommy will take the other one. Yeah. Mommy, What color is it? the other one is yellow. Yellow and what other color? Yellow and white. It's an yellow one. Yeah, ombre. Ombre finish. It's beautiful. Yeah, you can mix and match. You both can mix and match. I think I like yellow and white. I think I like yellow and white. Okay, good. Then I will stitch that for you and give it to you. Okay, Tanga? Probably I'll make it to your size. Yeah. மாஸ் முடிச்சுட்டு வரும்போது எப்போவுமே இந்த செடியை பார்ப்பேங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கீழே கொஞ்சம் க்ரீனு, நம்ம மேலே பாருங்களேன் ஒரு மாதிரி ரெட்டிஷாக. மாஸ் முடிஞ்சு. கேர்ஃபுல், கார் இஸ் தேர். ஸ்டேர் சைட்லையா? நான் சொன்னேன் இல்லைங்க உங்கள்கிட்ட, நான் ஒரு ஷால் ஆல்ரெடி பண்ணி காமிச்சேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒன் நான் பண்ணிட்டு இருக்கிறது முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து லைக் பாருங்க, இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 லைனும் கூட பண்ணிட்டேன்னா இதோட லென்த் ரெக்குவயர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் அந்த ஷால் நான் பண்ணது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருங்க காமிக்கிறேன் அதையுமே. ஸோ இது வந்து இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷனும் பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி இந்த லென்த்துக்கு பண்ணிவிட்டு இந்த டேங்கிள்ஸ் மட்டும் கீழே இப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த நூல் வந்து இந்த லைட் கலர் ஒரு மாதிரி எல்லோயிஷ், இந்த ஆம்ப்ரேஷ், இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற டைப் ஆஃப் இது வேற டைப்பு. இது ஒரு மாதிரி கிளஸ்டர் ஸ்டிச் மாதிரி. இது ஒரு மாதிரி இப்படி நெருக்கமாக வர வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன். நான் வந்து ஸோ இதை வந்து எப்போவுமே எல்லாம் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி எப்போவாவது வந்து ஒரு தாட் வரும்ல, பண்ணலாம் சரி அப்படின்னு நினைக்கும் போது டப்புன்னு எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுவேன். இந்த தடவை வந்து இப்போல்லாம் வந்து ஸ்கார்ஃப் அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த க்ரோஷேலே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக கொஞ்சம் நம்ம சூஸ் பண்ணுற பேட்டர்னு அண்ட் த்ரெட்டை பொறுத்து அதோட லுக்கு இருக்குங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இந்த ஆம்ப்ரே ஃபினிஷ் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ் போடும்போதும் அதுக்கு ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோட பேட்டர்ன். இது முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன், ஓகேங்களா? ஆசியர்லேருந்து பேக்கேஜ் வந்துருச்சுங்க. ஸோ கவர்மெண்ட் ஆரஞ்ச் பிளாசம் இந்த தடவை வாங்கினேன். இது என்னோட 3rd பாட்டில் இவங்க கிட்ட இருந்து. அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஓ மை காட், வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ பிடிச்ச. எனக்கு வந்து டாசியர்லேயே ரொம்ப பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸ்னால் இதுதான். இது வந்து லான்கோம் அப்படிங்கிற அந்த பிராண்ட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்திருப்பாங்க. லாங் ஸ்டேங்க, காலையில் அடித்தா ராத்திரி வரைக்கும் சும்மா சூப்பராக இருக்குது அந்த வாசனை. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் காமிக்கிறேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ரன்ஸு. ஸோ சான்ஸே இல்லை,
ஓ சூப்பருங்க. இதுதான் என்னோட செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் இதுவும் என்னோட தேர்ட் பாட்டில். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸு. இது ரெண்டும் இல்லாமல் இந்த தடவை நான் இன்னொன்று வாங்கினேன். என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். வந்து என்னோட பழைய பாட்டிலுங்க. இங்கே பாருங்கள், கார்மெண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸோடது. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. என் வீட்டுக்கு வந்த ஒருத்தர் கூட இதை பற்றி கேட்காம இருக்கலை. என்னங்க அந்த நல்ல வாசனை வருது நல்ல வாசனை வருது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் செகண்ட் பாட்டிலையுமே ஆர்டர் பண்ணேன். ரெண்டாவதும் வந்துருச்சு. ஸோ இதோட ஸ்டிக்ஸு இது எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. இது அண்ட் கார்மெண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸோட பாட்டிலும் இருக்குது. ஸோ இது முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா இதே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ். நம்பலைன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். டாசியரோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்சோ அந்த கூப்பான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஃபைனலி கம்ப்ளீட்டட். சூப்பராக இருக்குல்லங்க. அடியில் வந்து இந்த ஃப்ரிஞ்சஸ் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த மாதிரி கொடுத்தா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைக் பிளெயினாக இல்லாமல் அழகாக இருக்கும்ல. லெவல்டாக வெட்டிட்டேன். ஸோ போட்டு பார்ப்போமா, ட்ரை பண்ணுவோமா? ஓகே, எப்படி சூப்பர்ல? பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. நல்லா இருக்குண்ணே. டன். ஸோ இதாங்க நான் பண்ண ரெண்டுமே. இது ஒன்று இது ஒன்று. எப்படி? ஸோ எங்கள் அம்மா வந்து கரம் மசாலா அம்மா தாங்க எப்போவுமே எனக்காக அரைச்சி கொடுப்பாங்க. இன்னைக்கு அம்மாவோட கரம் மசாலா ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடையிலேருந்து வாங்கிறதுக்கு அந்த வாசனையே இருக்காது. வாசனையே இருக்காத மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா வந்து அந்த டப்பாவை எடுத்து வச்சுட்டு, இது என்ன பாப்பா இது, நான் ஒரு ஸ்பூனு போட்டாலும் வாசனை வர மாட்டேங்குதும்பாங்க. இது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த ஸ்பைசஸ் அப்படிங்கிறனால பட்டை, இது வந்து கிராம்பு, இது வந்து ஜாதி பத்திரி, இது வந்து ஏலக்காய், இது வந்து ஜாதிக்காய். ஸோ ஜாதி பத்திரிங்கும் போது தெரியுமா இருக்கும் இல்லைங்களா, ஜாதிக்காவோட பூ அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து அம்மா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே மெஷர்மெண்ட்டுன்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எங்கள் அம்மா தான் கையில் போடுறது தான் எனக்கு. அப்புறமா சோம்பு. ஓகே, ஸோ இதுதான் குவான்டிட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்லம்மா. சோம்பு தானே. சூப்பர். சோம்பு பொடிச்சு வரும்போது கம்மியாக தெரியும். அவ்வளோதான். எல்லாத்தையுமே நீ போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்மளே வீட்டில் அரைச்சிக்கோங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் அரைச்சோம்னா அதோட டேஸ்டே தனி, வாசனை, ஃப்ளேவர் எல்லாமே தனி. பாருங்க, நல்லா சூப்பராக இதுவும் அரைத்தாச்சு. இது வந்து சூடாக இருக்குங்க. ஃபுல்லாக சூடாக இருக்கட்டும். சூடாக ஆறினதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஐயோ, கிச்சனே மணக்குதுங்க. எங்களோட கராஜ் டோரோட ஒரு சைடு இருந்த அந்த இது வந்து பீஸ் இந்த மாதிரி பெண்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் அது வேலை செய்யாமன்னு எல்லாம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அது முன்கூட்டியே பார்த்து அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம். ஸோ இந்த இடத்துல தான் அது அந்த மாதிரி பெண்ட் ஆகி போயிருந்தது. ஒரு நாள் அது ஸ்டக் ஆகிடுச்சு. அதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வளைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்து அவர் சரி பண்ணி கொடுக்கறதுக்காக அவரை கூப்பிட்ருந்தப்ப அவங்க வந்து அது புதுசாகவே வந்து அது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாது, அதை பண்ணிடலான்னாங்க. அந்த ஒரு சைட் கராஜில். இன்னொரு சைட் கராஜோட சென்சார் போயிடுச்சுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பட்டன் அமுத்தினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கராஜ் டோர் திறக்கும், க்ளோஸ் ஆகும். ஸோ சேஃப்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறனால அது கையோடு பண்ணிடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்து செக் பண்ணப்போ இந்த மாதிரி அந்த சென்சார் ஒரு பக்கம் இருக்கிறது போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த பெண்ட் அந்த இதை அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இந்த சைடில் இருக்கிற இந்த சென்சார் அதை மாற்றி கொடுத்தாரு. அது லெஃப்ட் சைட் சென்சார் தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணல, ரெண்டுமே பேராக தான் வருங்கிறனால ரெண்டுமே சேர்த்து அது மாற்றி கொடுத்துட்டாரு. அது எந்த அளவுக்கு பெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் பார்த்துட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணி அதையுமே ரன் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. இவர் வந்து இந்த ஹோம் வாரண்ட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்களே ஈஸியாக ரொம்ப நாமினலான ப்ரைஸுக்கு வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க.
இந்த சர்வீஸ்க்கு வந்து நமக்கு வெறும் $60 தான் வாங்கினாங்க, $65 தான் வாங்கினாங்க. நமக்கு 2 கராஜுமே சூப்பராக க்ளீனாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது ஹோம் வாரண்ட்டி இல்லை அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்டடுன்னு தான் சொல்லுவேன். ஓகே. So metal will metal make that really bad noise. So, Okay. So usually I hear for that. If not, I do it once a year. Okay. No more than that. Okay. So what I normally do is I spray a little bit like right there. Okay. Normally where it moves, because this is like a hinge. Okay. Okay. In here as well, because this roller Okay. is spinning here. Okay. So I spray a little bit in there. Okay. And I do on all of the hinges. Okay. All of the Makes hinges, sense. you know. And I like this one too because it's a little foamy. Okay. And it penetrates. It goes Okay, through goes here. through. It's Okay. better than the other ones that is more just liquid. Okay, makes sense. Yeah, you see it's kind of Foam. So it kind of penetrates even a little better than ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3-in-1 கராஜ் டோர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் யூஸ் பண்ணி தான் அவர் இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே அதை போட்டு விட்டோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அவர் போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணார். பண்ணோம் அப்படின்னா இந்த கீச்சின் சவுண்ட், நம்ம எண்ணெய் போடுவோம் இல்லைங்களா, க்ரீஸ் தேப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் அதுக்குன்னு கிடைக்கிற இதை யூஸ் பண்ணோம்னா டஸ்ட் அதிகமாக அக்யூமுலேட் ஆகாது. இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக டஸ்ட் அடைஞ்சு அது கூட பெரிய தொல்லையாகும். அந்த போல்ட்ல எல்லாமே இதாயிடுச்சுன்னா கூட அது வந்து ஸ்மூத்தான ரன்னிங் இருக்காது. மெயினாக WD-40 வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் ரெக்கமெண்ட் பண்ணார். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் இது தான். ஆனால் இது கொஞ்சம் ஃபோமிங்காக பண்ணுறனால இதை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உள்ளுக்கு பெனட்ரேட் ஆகும், அதனால நல்லது அப்படின்னாரு. ஸோ இதை வந்து யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. The farmer's market. The farmer's market. I don't know which one are we going to. Aldo's farmer's market. Aldo's farmer's. உனக்கு என்னடி பிரச்சனை? farmer's market போறோங்க. I don't know which one. Go get in first. Go. எதுக்கு போறோன்னு தெரியல அப்படிங்கிறா. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது மம்மி. நாங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டோங்க. லைக் 3 to 4 months ஒன்ஸ் அப்படி தான் போவோம். பெட்ரோல் அடிக்கலான்னு வந்தோங்க காஸ்கோவில். என்ன ரஷ் பாருங்களேன். எல்லாத்துலேயுமே ஒரு 6-7 கார் நிற்கிது மினிமம். ஃபுல்லாகவே கேஸ் லைன்ஸில் எவ்வளோ வெயிட்டில் இன்னும். ஸோ நாங்கள் வந்திருக்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பேர் டிகால்ப் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுங்க. DEKALB ஃபார்மர்ஸ் மார்க்கெட் டிகாட்டூரில் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மீனையும் அப்புறமா இந்த மீன், இந்த காமன் ஜாக் அப்படின்னு இந்த 2 மீன் தான் இந்த தடவை வாங்கிட்டு வந்தோம். காமன் ஜாக் எங்களுக்கு பெரிய விருப்பமாக இருக்கலை, பட் இதையும் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், ஃபார்ம் ரைஸ்ட் சால்மனும் வச்சுருக்காங்க. எப்போவுமே ஃபார்ம் ரைஸ்ட் சூஸ் பண்ணாதீங்க, வைல்ட் காட் தான் ஹெல்த்தி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வைல்ட் காட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். யூஎஸில் நிறைய மார்க்கெட்ஸில், அதாவது இந்த கொரியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் மாதிரி கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் கிடைக்குங்க. ஆனால் அதில் வந்து சர்க்கரையும் ப்ளஸ் உப்பும் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் கருவாட்டில் வந்து சர்க்கரை இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு டேஸ்ட்டே பிடிக்காது. ஆனால் இந்த தடவை பாருங்களேன், சால்டட் காட் ஃபிஷ் கிடைச்சோடனே ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்தேன். நாங்கள் ஃப்ரையும் ஆக்சுவலாக பண்ணோம், ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. வீட்டுக்கு அப்பா சரியான வேலை. என்னால் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கினது எல்லாத்தையுமே எடுத்து சார்ட் அவுட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, வாஷ் பண்ணுறது, கட் பண்ணுறது, அதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த மும்மரத்தில் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். பட் ஃபிஷ் நிறையா வாங்கிட்டு வருவோம். இந்த மார்க்கெட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக ஃபிஷ் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். அப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க. அகெயின் நிறைய பேர் நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், பட் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், டிகால்ப் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அங்கே தான் போவோம். டிகாட்டூரில் இருக்குது அட்லாண்டாவில். அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாங்கின மீனோடதையும் நான் காமிக்கிறேன். நான் வீடியோலேயே காமிச்சிருக்குமே நினைக்கிறேன். 2 ஃபிஷ்ஷஸ் எடுத்தோம். புதுசு 2மே நாங்கள் வாங்கினதில்லை, ட்ரை பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி வைல்ட் காட்டன் எழுதியிருந்தால் வாங்குவோம். அதை முடிச்சுட்டு ஜீகா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம். அங்கே போயிட்டு பிரியாணி எல்லாம் வாங்கி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் இது வந்து கடாய் சிக்கன், அப்புறமா பட்டர் நான், இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம்.